திருமணம் செய்து கொள்ளும் புதுமண தம்பதிகள் அனைவருக்கும் வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம். வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம், திருமணம், கிரகப்பிரவேசம் முன்தினம் இரவு செய்யும் வாஸ்து பூஜை, கிரகப்பிரவேசம், திருமண பத்திரிகை எழுதுவது, பூமி பூஜை, ருது பூஜை, நாமகரணம், லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, குலதெய்வம் பூஜை, நவக்கிரக பூஜை, சத்யநாராயணர் பூஜை, ஆயுஷ் ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும். ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும். ஜாதக பலன், நல்ல நாள் குறித்தல், திருமணப் பொருத்தம், ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம். பாரம்பரிய ஜோதிடம், கேபி ஜோதிடம், நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள். நம்முடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடரிடத்தில் நட்சத்திர பொருத்தம் எத்தனை உண்டு என்று கேட்பதோடு கட்டம் போட்டு பொருத்தம் பார்க்க சொல்லி அந்த குறிப்பையும் எழுதி வாங்குவது உங்கள் கடமை. 10 வித பொருத்தம் இருந்தும் கட்டம் பொருத்தம் இல்லையெனில் வாழ்க்கை நலம் பெறாது. ஆனால் 10 வித பொருத்தம் இல்லாமல் கட்டம் பொருத்தம் சிறப்பு பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 20/11/2026 வெள்ளிக்கிழமை, வளர்ப்பிறை ஏகாதசி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், நேத்திரம் 2, ஜீவன் 0, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் சுக்கிரபத ஹோரை விருச்சக லக்னத்தில். திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி, மூலம், கிருத்திகை, உத்திராடம், மிருகசீரிஷம், அவிட்டம், புனர்பூசம், பூரட்டாதி, கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி நவம்பர் மாதம் 22/11/2026 ஞாயிற்றுக்கிழமை, வளர்ப்பிறை திரையோதசி திதி, அஸ்வினி நட்சத்திரம், நேத்திரம் 2, ஜீவன் 1, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 6 மணிக்கு மேல் 8 மணிக்குள் சுக்கிரஹோரை விருச்சக லக்னத்தில். திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூராடம், கிருத்திகை, உத்திராடம், மிருகசீரிஷம், அவிட்டம், புனர்பூசம், பூரட்டாதி, ஆயில்யம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான
பராபவ வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி நவம்பர் மாதம் 29/11/2026 ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை பஞ்சமி திதி பூசம் நட்சத்திரம் நேத்திரம் 2 ஜீவன் 0 சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் சுக்கிரஹோரை விருச்சக லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் கிருத்திகை உத்திரம் மிருகசிரிஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் 4/12/2026 வெள்ளிக்கிழமை தேய்பிறை ஏகாதசி திதி அஸ்தம் நட்சத்திரம் நேத்திரம் 1 ஜீவன் அரை அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 5:30 மணிக்கு மேல் 7 மணிக்குள் சுக்கிரஹோரை விருச்சக லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் மிருகசிரிஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி டிசம்பர் மாதம் 10/12/2026 வியாழக்கிழமை வளர்பிறை துவிதியை திதி மூலம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 7:30 மணிக்கு மேல் 9:30 மணிக்குள் சுக்கிரஹோரை மகர லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பூரம் பூராடம் உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி டிசம்பர் மாதம் 13/12/2026 ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி திதி திருவோணம் நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 7:30 மணிக்கு மேல் 9:30 மணிக்குள் சுக்கிரபுத சந்திரஹோரை மகர லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் சுவாதி சதயம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் 14/12/2026 திங்கட்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி திருவோணம் நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில்
காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் மகர லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி, மூலம், உத்திரம், உத்திராடம், சித்திரை, அவிட்டம், சுவாதி, சதயம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். இதுதான் நான் எழுதித் தரும் பிறப்பு ஜாதக குறிப்பு. இதில் முன்பக்கத்தில் பிறப்பு விவரங்கள், செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் உண்டா இல்லையா என்பதையும், அதிர்ஷ்ட குறிப்பு, பரிகார வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள், கிரக தெய்வங்களின் விவரங்களும், பிறந்த குறிப்புகளின் அதிதெய்வங்கள், ராசி கட்டம், நவாம்ச கட்டம், பாவகம் கட்டம், டிகிரி கட்டம் தனித்தனியாக எழுதப்படும் மற்றும் 60 வருடத்திற்கான தசாபுக்தி விவரங்களும் தெளிவாக புரியும்படி எழுதி கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். ஜாதகம் எழுத தேவைப்படும் விவரங்கள் ஃபோன் மூலம் தொடர்பு கொள்ளவும். இதுதான் என்னுடைய திருமண பொருத்தம் பார்த்து அனுப்பும் குறிப்பேடு. இதில் ஆண் பெண் இருவரின் பெயர்கள், நட்சத்திரம், ராசி, வயது குறிப்பிட்டு, செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் உண்டா இல்லையா என்பதையும் குறிப்பிட்டு, கட்டத்திற்கு உள்ளே பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு, தெளிவான ஜாதகம் கணித்து, தசாபுக்திகள் இருப்பு விவரங்களையும் குறிப்பிட்டு, 10 வித நட்சத்திர விவரங்களையும் கணித்து, நட்சத்திர பொருத்தம், ஜாதகட்ட பொருத்தம் உண்டா இல்லையா என்ற விவரத்துடன் எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். திருமண பொருத்தம் பார்த்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இருவரின் பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் கண்டிப்பாக அனுப்ப வேண்டும். சரியான பலன் ஜாதக கட்டம் தரும். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஜாதக கட்ட பொருத்தம் தரும். வீட்டில் தடையில்லா தாமதமில்லா சுப விசேஷங்கள் நடக்க நல்ல வாஸ்து அமைப்பில் தரும். வீட்டில் தெய்வம் குடியமர்ந்து நம்மை காக்க சிறப்பான பூஜை ஹோமங்களில் தரும். புதுவீடு என்றால் பூமி பூஜை, வாஸ்து பூஜை, பசு பூஜை, கிரகப்பிரவேசம் பூஜை கண்டிப்பாக செய்தல் வேண்டும். ஜாதக கட்டத்தின் மகத்துவம் மக்களுக்கு கூறாதவர் சிறந்த ஜோதிடர் அல்ல. ஜாதக கட்டம் பொருத்தம் பார்க்காமல் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்ப்பதும் சிறந்த ஜோதிடர் அல்ல. ஜாதக கட்டம் பலன் கூறாமல் ராசி பலன் மட்டும் கூறுவதும் சிறந்த ஜோதிடர் அல்ல. ஜாதகம் எழுதாமல் நட்சத்திர பொருத்தமும் ராசி பலனும் பார்ப்பதும் கேட்பதும் சிறந்த தாய் தந்தையர் அல்ல. வளர்பிறையில் பிறந்த ஏழையும் உண்டு, தேய்பிறையில் பிறந்த பணக்காரனும் உண்டு. ஒரு சுபவிசேஷம் வளர்பிறையில் செய்தால் யோக பலனும், தேய்பிறையில் செய்தால் கெடுபலனும் நடப்பதில்லை. அவரவர் ஜாதகப்படி யோக காலத்தை அறிந்து செய்தால் எந்த பிறையானாலும் சுபபலனே. ராசி பலனை விட ஜாதக கட்டம் பலன் பலம் வாய்ந்தது. தசாபுக்தி பலனை விட கோச்சார கிரக பலன் பலம் வாய்ந்தது. நட்சத்திர பொருத்தம் விட ஜாதக கட்டம் பொருத்தம் பலம் வாய்ந்தது. வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக செய்யும் எந்த ஒரு செயலையும் ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் ராசி பலனை விட ஜாதக கட்டம் பலன் அறிந்து செய்யுங்கள். சாஸ்திரம் கூறும் வழிகாட்டுதலின்படி வீட்டை வாஸ்துபடி கட்டி வாழ்ந்து பாருங்கள். அதன் மகத்துவம் தெரியும். ஒரு வீட்டை வாஸ்து குறைபாட்டுடன் கட்டிக்கொள்வது அறியாத செயல். ஒரு வீட்டை வாஸ்து குறைபாட்டுடன் கட்டிக் கொடுப்பது பாவச் செயல். பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் பணத்துடன் பாவத்தையும் சம்பாதிக்கக்கூடாது. புதிதாக வீடு கட்டுபவர்கள் உங்கள் வீடு சரியான முறையில் வாஸ்து விதிப்படி அமைய நீங்கள்தான் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருமண பொருத்தம் பார்க்கும்போது உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை நல்லபடியாக அமைவதற்கு நீங்கள்தான் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாடகை வீட்டிற்கு இடமாற்றம் செய்பவர்கள் மற்றும் புதிதாக வீடு வாங்குபவர்கள் மற்றும் மறுவிற்பனை வீட்டை வாங்குபவர்கள் அந்த வீட்டை வாஸ்து ஆய்வு செய்வது மிகவும் நல்லது. இல்லையெனில் பிறகு வருத்தப்பட்டு பலனில்லை. குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி காலங்கள் ஆனாலும் சரி, தசாபுக்தி காலங்கள் ஆனாலும் சரி, யோகங்கள் நம் ஜாதகத்தில் அமையப் பெற்றிருந்தால் மட்டுமே வரும் காலங்களில் வாழ்க்கையில் நடக்கும். இல்லையெனில் நடக்காது. யோகத்தையும் அவயோகத்தையும் அறிவதே ஜோதிடம்.
அது ஜாதக கட்டம் மூலமே சாத்தியம். நம் பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி வைப்பதே பெரும் புண்ணியம். ஒரு சுபவிசேஷம் செய்யும்போது ஜாதக ரீதியாக தற்காலிக கிரகநிலைகள் படி யோக காலம் அறிந்து செய்ய வேண்டும். அப்படி செய்யாத போது ஜாதக ரீதியாக உள்ள சுபபலன்களை அக்கால கிரகநிலைகள் தடுத்துவிடும். உதாரணமாக, வீடு கட்ட ஆரம்பித்து நின்று விடுவது, திருமணம் நடந்தும் குழந்தை பாக்கியம் தள்ளிப்போவது, பிரச்சனை பிரிவு தருவது, வியாபாரம் தொடங்கி நின்று விடுவது மற்றும் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்.